First of all, good evening to all present here. I am Manoj Kumar from first year MCom CA. சார் இப்போ வந்து நான் ஸ்கூலில் வந்து அவ்வளோவா யார் கூடயுமே இன்ட்ராக்ஷன் இல்லை சார். அதனால் நான் காலேஜில் எனக்கு வந்து ஒரே சார் அவர் எப்படி சொல்கிறேன்னா, அவர் எங்களுக்கு ப்ரொஃபஸர், வார்டன், ஃப்ரெண்ட்ஸ். அப்படி வந்து அவர் ரொம்ப எங்களோட பழகிருக்கார். அவர் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நான் படித்தது பார்த்தீங்கன்னா விவேகானந்தா காலேஜ், மதுரை சோழவன் தான். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஜுகேஷன் இல்லை சார், ஃபஸ்ட்டு டிசிப்ளின் தான் சார். MCom CA சார், BCom C. ஃபஸ்ட்டு டிசிப்ளின் தான் சார் பார்ப்பான் காலேஜ். டிசிப்ளின் இல்லாட்டி அங்கே வந்து அட்மிஷன் கிடையாது சார். இப்போ நான் ஜாயின் ஆனாலுமே ஒழுக்கம் இல்லை அப்படின்னா டிசி கொடுத்து எனக்கு அனுப்பிச்சிடுவாங்க சார். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யாருமே அவ்வளோவா எங்களுக்கு கேர் பண்ண மாட்டாங்க சார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சார் வந்து முருகன் சார்னு சொல்லுவோம். முருகன் சார் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எங்களுக்கு இருப்பார். அப்பப்போ எங்களுக்கு வருவார். எங்களுக்கு வார்டனாக இருக்கார் சார். 6 டேஸும் ஹாஸ்டல் தான் சார், எங்களுக்கு கம்பல்சரி ஹாஸ்டலு. 1 டே மட்டும் லீவ் வரும் எங்களுக்கு. அந்த 6 டேஸும் நாங்கள் வந்து அவங்க கூட மட்டும்தான் இருப்போம். வேறு யார் இன்ட்ராக்ஷன் யாரு கூடயுமே வெளியே இருக்காது. அந்தபடி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எங்களுக்கு டிசிப்ளின் சொல்லி கொடுப்பாரு சார். எங்கே எப்படி நடந்துக்கிறோம், இங்கே இப்படி போகிற அப்படின்னா இந்த மாதிரி நீட்டாக நீ ட்ரெஸ் கோட் பண்ணிட்டு போகணும். 2வது ஹேர் கட் இப்படி நீட்டாக இருக்கணும், ஷேவ் பண்ணிட்டு போகணும். ஏன்னா அப்போ தான் உனக்குரிய தகுதியை கண்டுபிடிச்சா தான் அவங்க உன்னைய பற்றி பார்ப்பாங்க. நீ எப்படி இருக்க, சரி பையன் இவ்வளோ நீட்டாக இருக்கான், அப்போ கேரக்டர் வைஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுப்பாரு. 2வது தான் படிப்பு உண்டு. ஃபஸ்ட்டு ஒழுக்கம், 2வது படிப்பு. ஒழுக்கத்து இருந்தால் தான் படிப்பு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஏறிடும் சார். அதனால் ஒழுக்கத்தை சொல்லி தருவார். எந்த ஒரு விஷயம்னாலும் டைரெக்டாக நம்ம பேசிக்கலாம், அவர்கிட்ட ஓப்பனாகவே பேசலாம். ஏன்னா அவர் நம்மகிட்ட ஓப்பனாக பேசுவார். உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். ஃபேமிலி இஷ்யூவாக இருந்தாலும் சரி, வெளி இஷ்யூவாக இருந்தாலும் சரி, உன்னால் ஃபீஸ் கட்ட முடியா சொல்லு, நான் உனக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன். மற்றபடி அவர் எந்த ஹெல்ப் கேட்டாலும் நாங்கள் மறுக்கவே மாட்டோம் சார். நமக்கு ஒருத்தர் உதவி பண்ணுறாருன்னா அவருக்கு நம்ம உதவி பண்ணுறது தான் ஒழுக்கம். அது ரொம்ப ஒழுக்கம் இல்லையா ஒன்று எப்படி சொல்லணும், நம்ம கூட பழகவும் மாட்டார். ஒழுக்கம் இல்லாட்டி என்ன நம்ம யோசிப்போம், ஏன் பழக மாட்டார் நம்ம கூட. அப்போ உங்ககிட்ட நம்மக்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது, அவர் சொன்னதை நம்ம ஏதோ மீறி இருக்கோம். அது ஃபஸ்ட்டு நம்ம ரெட்டிஃபை பண்ணணும். அதை நம்ம ரெட்டிஃபை பண்ணால் தான் அவர் கூட நம்ம ஜாலியாக இருக்க முடியும். எந்நேரம் உனக்கு எந்த பிரச்சனை, 12 மணிக்கு பிரச்சனையா வந்து எங்கள் கூட தான் சார் பட்டு தூங்குவார். நாங்கள் ஹாஸ்டலில் நாங்கள் ஒரு பேர் சார், 300 பேருக்கும் அவர் ஒரு வார்டன், 300 பசங்க இருக்கும் சார் பாய்ஸ் ஹாஸ்டலில். ஸோ எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. இதனால அவர்கிட்ட நாங்கள் ஓப்பனாக சொல்லுவோம். அவர் நேராக போய் எங்களுக்காண்டி பிரின்சிபால்கிட்ட போய் பேசுவார், செய்வார், நிறைய ஹெல்ப் பண்ணுவார் சார். அது போக சில பேர் நிறைய பசங்க வந்து டீஸ் பண்ணுவான் சார். என்னது நம்ம ஒருத்தவங்க கூட நம்ம அட்ராக்ஷன், இப்போ நான் அவங்க கூட ரொம்ப இன்ட்ராக்டாக இருப்பேன்னா மற்றவங்களுக்கு அது சில பேருக்கு பிடிக்காது. அப்போ நிறைய டீஸ் பண்ணுவாங்க, செய்வாங்க. அது நாங்கள் பசங்க என்ன செய்வோம், கோவப்பட்டு ஒன்று சார்ட்டே சொல்லுவோம், சார் உங்களை மாதிரி டீஸ் பண்ணுறாங்க. அவன் சொல்கிறார், 1000 பேர் 1000 சொல்லத்தான் செய்வாங்க. நம்ம எதுக்கு வந்திருக்கோம், ஒழுக்கத்துக்கும் படிப்புக்கும். அதை மட்டும் வச்சுக்கோ, மைண்டில் வச்சுக்கோ, வேறு எதையுமே மைண்டில் வச்சுக்காத. நல்லா படித்து முன்னேறிட்டேன்னா நாளைக்கு அவன் பார்த்தவே உனக்கு கீழே ஒன்று வேலைக்கு வந்தாலும் வருவான், இல்லை நீ அவனுக்கு வேலைக்கு கொடுப்பேன், இல்லை கூப்பிடுவேன். அதான் அந்த நிலைமைக்கு மட்டும் நீ இருந்துக்க. மற்றபடி எதையுமே யோசிக்காத. அவன் அப்படி இருக்கான், இது இப்படி இருக்கான், வா போய் எங்கிட்ட போவோம் செய்வோம் அப்படின்னு அந்த மாதிரி எந்த விஷயம் பண்ணாங்க. நீ எதுக்கு வந்திருக்க, படிப்புக்கு வந்திருக்க. 2வது ஒழுக்கத்தை கற்றுக்கிறது தான் அந்த காலேஜ் வந்திருக்க. விவேகானந்தா காலேஜ்ன்றது அவங்க குருலா லைஃப் ஸ்டைலில் அது ஒரு பழக்கமாகவே வச்சுருக்காங்க. இப்போ சில பசங்களுக்கு வந்து இருக்க பிடிக்காது. அந்த மார்னிங்கில் 4:45 வேக்கப் சார். காலையில் 4:45க்கு வேக்கப். ஏர்லி மார்னிங் வேக்கப் அடித்து நம்ம காலையில் ரன்னிங் போகணும், ஃபிசிக்கல் பண்ணணும், யோகா. நைட்டுக்கு மறுபடியும் 10 o'clock. இதுக்கு மேலே ஓவர் ஸ்டடி பார்த்தீங்கன்னா நைட்டு 10 to 1, மறுபடியும் காலையில் நம்ம மறுபடியும் அந்த 4 o'clock. இந்த ரொட்டீனை வந்து பழக்கி விடுவார் சார். அவர் ஒரு வார்டனாக பார்த்தோம்னா வார்டனாக இருப்பார் சார். வார்டன் டைமில் வார்டனும், அதாவது பாரதியார் சொன்ன மாதிரி சார், படிக்கும்போது படிக்கணும், விளாட்றப்ப விளாடணும். அந்த மாதிரிக்கு வார்டன் டைமில் வார்டன் எப்படியோ அதே மாதிரி அவர் படிப்புன்னு வந்துட்டார். ஒன்று உனக்கு புரியல அப்படின்னா மறுபடியும் நீ கேளு, நான் சொல்லித்தரேன். நான் அதுக்கு தான் இருக்கேன். நீ கேட்குறதுக்கு இருக்கேன், நான் உனக்கு சொல்கிறதுக்கு இருக்கேன். மற்றபடி நான் எதுக்கும் இல்லை. எத்தனை வாட்டி வேணாலும் கேளு, நான் உனக்கு சொல்லித்தரேன். உனக்கு புரியல அப்படின்னா சொல்லி கொடுத்துரு. அது உனக்கு புரிஞ்சுனாதே நீ அடுத்த டாபிக் போகணும். புரியாமல் எந்த டாபிக் வராத, நாளை பண்ணணும். அதே மாதிரி போய் எளிமையாக சொல்லி தருவார் சார். அப்போ வந்து இப்போ வரைக்கும் எனக்கு புரியுது. அதனால தான் சார் அவங்க ஸ்பீச்சுன்னு சொன்னோடனையும் முதல்ல நான் பேர் கொடுத்தேன். ஏன்னா அவரை பற்றி நான் எங்கேனாலும் சொல்லுவேன். இப்போ எனக்கு வரமாட்டேது சார், ஆனால் நிறைய தேங்க்ஸ்.